வெளி மாநிலத்தவரும் தமிழ்நாட்டுக்கு அரசு ஊழியராக வரலாம் அப்படின்னு ஒரு சட்டத்தை போட்டு வச்சிருந்தாங்க. யாரு? போன அதிமுக அரசாங்கத்துல. அதிமுக அரசாங்கம் வந்த பிறகு தமிழ்நாட்டில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி தமிழ்நாட்டில் அரசு ஊழியர் ஆவதற்கு தமிழில் கண்டிப்பாக ஒரு எக்ஸாம் எழுதணும்னு கொண்டு வந்தாங்க. அதனாலலாம் வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடியவர்களுடைய வருகை நிறுத்தப்பட்டது. இல்லாட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல அலுவலகங்கள்ல வந்து நீங்க வெளி மாநிலத்தில் உட்காந்துருப்பாங்க, அரசு ஊழியர்களாக உட்காந்துருப்பாங்க. போன அதிமுக ஆட்சி காலத்தில் சில பேர் உள்ள வந்துட்டாங்க. அதை முதலில் தடுத்து நிறுத்தியது திமுக. மிகப்பெரிய முக்கியமான ஒரு விஷயம் அது. இதெல்லாம் வந்து திமுக ஒரு பெருமையாக வெளியில சொல்லாத ஒரு விஷயம். ஒரு மிகப்பெரிய அடுத்த தலைமுறைக்கான வேலை வாய்ப்பை ஒரு தடைபடக்கூடிய வேலையை வந்து போன அதிமுக அரசாங்கம் செஞ்சிருந்தது. அதை வந்து நீக்கியது வந்து திமுக. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்களும் ஒரு நூலகங்கள், லைப்ரரி கட்டப்பட்டது. இப்படி எத்தனையோ விஷயங்கள் அடிக்கிட்டே நிறைய இருக்கு. போன திமுக ஆட்சியில் கலைஞர் இருக்கப்ப செம்மொழி மாநாடு கோயம்புத்தூர்ல மிகப்பெரிய அளவுல ஒரு மாநாடு நடக்குது. தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து வாங்கி கொடுத்தது திமுக தான். இப்படி ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு, நிறைய போட்டுக்கிட்டே போலாம். இது எதுவுமே தெரியாம இப்போ உள்ள சூழ்நிலையில கூட இந்த அரசாங்கம் வந்த பிறகுதான் தமிழர்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலைங்கிறது உறுதி செய்த திமுக அரசு.